தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். இதை கண்ட பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி தரியு ராஜாவுக்கு முன்பாக வந்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் அவனை சிங்கங்களின் கெபிலே போட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தீரே, அதையும் மீறி உம்முடைய கட்டளையை மதிக்காமல் தினம் 3 வேளையும் தானியேல் ஜெபிக்கிறான் என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பயப்படாதீங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை பாதுகாப்பார்.